வணக்கம் செல்லமே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிபிஎஸ்சி மேத்ஸ் எக்ஸ்பிரஸ் கிளாஸ் 6 10th சாப்டர் ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷனில் எக்ஸசைஸ் 10.3ல் 4th சம் தான் பார்க்க போகிறோம். 4th சம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, த காஸ்ட் ஆஃப் 8 kg ஆஃப் பாஸ்மதி ரைஸ் இஸ் rupees 444 rupees. 8 கிலோ பாஸ்மதி அரிசி வந்து 444 ரூபா. அப்போ நம்மள்ட்ட 2 கொஷின் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் 15 kg ஆஃப் பாஸ்மதி ரைஸ். 15 கிலோ பாஸ்மதி ரைஸோட விலை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இன்னொன்று, வாட் குவான்டிட்டி ஆஃப் பாஸ்மதி ரைஸ் கேன் பி பர்ச்சேஸ்டு வித் 1776 rupees. 1776 ரூபாய்க்கு எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் பாஸ்மதி ரைஸ் நம்மளால் பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 2 கொஷினுக்கான ஆன்சரையும் நம்ம இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஏ கொஷினில் ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் 15 kg ஆஃப் பாஸ்மதி ரைஸ் பார்க்க போகிறோம். இல்லை த ப்ரைஸ் தான் நம்ம இங்கே கண்டுபிடிக்கணும். ஸோ அதை எக்ஸ்ன்னு வச்சுக்க போகிறோம். அப்போ 8 kg வந்து 444. ஸோ 8:444 ப்ரொபோஷனல் டு 15 kg எவ்வளோன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ 15 எக்ஸ்ன்னு வச்சுக்கிற போகிறோம். அப்போ 8 டிவைடட் பை 444 ஈக்குவல் டு 15 டிவைடட் பை எக்ஸ். அப்போ எக்ஸ் எப்படி பண்ணுவோம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 8xன்னு வருமா? இது வந்து 15 × 444 வரும். எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு வரும்போது 15 × 444 டிவைடட் பை 8ன்னு ஆயிருமா? இப்போ வந்து 1 4 is 4, 2 4s are 8. இங்கே 1 4 is 4, 1 4 is 4, 1 4 is 4, 111 4s are 444ன்னு நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். 1 2 is 2, 7.5 2s are 15 அப்படின்னு இதையும் கேன்சல் பண்ணிட்டோம். 15ஐயும் கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ 7.5 × 111 வந்து மல்டிபிள் பண்ணால் 832.5. அப்போ நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? 15 kgயோட ப்ரைஸ் தானே கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரைஸ் ஆஃப் 15 kg ரைஸ் இஸ் பாஸ்மதி ரைஸ் இஸ் rupees 832.50. ஓகேவா? 832 ரூபா 50 பைசா நம்மளுக்கு 15 கிலோ அரிசியோட விலை. இப்போ செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? வாட் குவான்டிட்டி ஆஃப் பாஸ்மதி ரைஸ் கேன் பி பர்ச்சேஸ்டு வித் rupees 1776. 1776 ரூபாய்க்கு எவ்வளோ அரிசி வாங்கலான்னு. ஸோ பி சம்மில் என்ன பண்ண போகிறோம்? லெட் த குவான்டிட்டியே எடுத்துக்கிற போகிறோம் எக்ஸ்ன்னு. ஓகேவா? இப்போ பாருங்கள், லெட் த குவான்டிட்டி ஆஃப் ப்ரைஸ் வந்து எக்ஸ் கேஜின்னு வச்சுக்கிறோம். அப்போ எப்பவும் போல் 8 கிலோ அரிசி 444 ரூபா. ஸோ 8:444 ப்ரொபோஷனல் டு எக்ஸ். நம்மளுக்கு அது எத்தனை கேஜின்னு தான் தேவை. அதனால எக்ஸ் ஈஸ்ட் 1776. ஓகேவா? அப்போ 8 டிவைடட் பை 444 எக்ஸ் டிவைடட் பை 1776. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா 8 divided by 444 x divided. அப்போ x equal to நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா? 8 × 1776 divided by 444. ஓகேவா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் சேம் 2 4s are 8, 111 4s are 444. நெக்ஸ்ட் வந்து 111 டேபிளாலே அடிக்க போகிறோம். 111 is 111. இங்கே வந்து எத்தனை இருக்குன்னு பாருங்கள். 111 is 111. ரிமைண்டர் என்ன இருக்குது? இங்கே ஒரு 6, இங்கே ஒரு 6 வரும். 666 இருக்கும். அப்போ 611s are 666. ஓகேவா? அப்போ 16. இது உங்களுக்கு இப்படிலாம் சிம்பிளிஃபை பண்ண தெரியணும். நீங்கள் திரும்ப 2-3 தடவை இதை பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களே சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். 16 2s are 32. அப்போ 32 kgயோட ப்ரைஸ் தான் என்னது? 1776. ஓகேவா? 32 kg ரைஸ் கேன் பி பர்ச்சேஸ்டு பை rupees 1776. நீங்கள் சொல்யூஷன் எழுதி முடிச்சிடணும். இப்போ 5th சம் பார்த்தீங்கன்னா, த காஸ்ட் ஆஃப் 4 cupboards rupees 29,000. ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் 7 such cupboards. இப்போ 4 கப்போர்டோட ப்ரைஸ் 29,000 ரூபா. அப்போ 7 கப்போர்டோட ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிளான கணக்கு தான். அப்போ 7 கப்போர்டோட ப்ரைஸை நம்ம என்னன்னு வச்சுக்கிறோம்? எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அப்போ 4:29,000 ப்ரொபோஷனல் டு 7:xன்னு வச்சுக்கிறோம். 4 divided by 29,000 ஈக்குவல் டு 7 divided by x. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 4x ஈக்குவல் டு 7 × 29,000 வரும். x ஈக்குவல் டு 7 × 29,000 divided by 4. அப்போ 2 2s are 4. மேலே இந்த 2 டேபிளால் அடிக்கும்போது 1 2 is 2, 4 2s are 8, ரிமைண்டர் 1. ஸோ 10, 5 2s are 10, 0 0 அப்படி எழுதிடுவோம். அப்போ 1 2 is 2, திருப்பி இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். 7 2s are 44, 7 2s are 14, 2 2s are 4, ரிமைண்டர் 1, 5 2s are 10, 0. இப்போ பார்த்தீங்கன்னா 7,250ன்னு 7ஆல் மல்டிபிள் பண்ணணும். இங்கே பாருங்கள், 0 7 0 போட்டுருவோம். 5 7s are 35, ரிமைண்டர் 3, 2 7s are 14, 14 + 3 17, ரிமைண்டர் 1, 7 7s are 40, 49, 49 + 1 50. ஸோ 50,750 தான் ஆன்சர். அப்போ சொல்யூஷன் என்ன எழுதுவோம்? காஸ்ட் ஆஃப் 7 cupboards பி rupees 50,750 rupees அப்படின்னு எழுதி முடிச்சிடலாம். ஓகேவா? 6th சம் இப்போ பார்த்தீங்கன்னா, சந்தீப் pays rupees 5,200 as rent for 4 months for a room in a lodge. How much amount does he have to pay for 2.5 years? ஓகேவா? இப்போ சந்தீப் வந்து 4 months ஒரு ரூமில் வந்து பே பண்ணி தங்கியிருக்காரு. 4 monthsக்கு அவர் ரெண்ட் எவ்வளோ பே பண்ணியிருக்காங்கன்னா 5,200 பே பண்ணியிருக்காரு. இன்னும் அவர் 2.5 வருஷம் தங்கணும் அப்படின்னா எவ்வளோ பே பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. இதான் நம்மளுக்கு கொஷின். ஆன்சர் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, let the amount to be paid be
ருபீஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கிற போகிறோம். 4 மந்த்ஸுக்கு 5,200 அப்போ 4:5,200 ப்ரொபோஷனல் டு 30:X. 30 எப்படி வந்ததுன்னு பாருங்கள். 2.5 இயர்ஸ். 1 இயருக்கு 12 மந்த் இல்லையா? அப்போ 2 இயர்ஸ்க்கு 12 + 12, ½ இயர்க்கு 6 மந்த்ஸ். அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 30 மந்த்ஸ் வருது. அப்போ மந்த்தாக கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, அப்போ 30 டிவைடட் பை எக்ஸ்ன்னு ஆயிடுது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 4x ஈக்குவல் டு 30 × 5,200 வரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 30 × 5,200 டிவைடட் பை 4. அப்போ 2 டேபிளால் அடிக்கும்போது 2 2s are 4, 15 2s are 30. ஓகேவா? அடுத்து திருப்பி 2 2s are 4, 6 2s are 12, 0 0 அப்படி ஆட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா 15 × 2,600 மல்டிப்ளை பண்ணணும். 26 15s are 319 மல்டிப்ளை பண்ணியிருக்கிறோம். இந்த 2 0 ஆட் பண்ணிடுவோம். அப்போ 39,000. அப்போ அமௌண்ட் ஆஃப் ரெண்ட் டு பி பெய்ட் ஃபார் 2.5 இயர்ஸ் இஸ் ருபீஸ் 39,000. ஓகேவா? சொல்யூஷன் இப்படி எழுதி முடிக்கணும். அமௌண்ட் ஆஃப் ரெண்ட் டு பி பெய்ட் ஃபார் 2.5 இயர்ஸ் இஸ் ருபீஸ் 39,000 அப்படின்னு எழுதி முடிக்கணும். ஓகேவா செல்லமே? இந்த 10.3ல ரிமைனிங் இருக்கிற சம்ஸை அடுத்தடுத்து வர வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ செல்லமே. பாய். See you in next video.